பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் பின்பதாக 13வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் படிப்போமாக. படிக்கலாமா? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். 13வது வசனத்தை யாவரும் சேர்ந்து படிக்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குவாரா. ஹல்லேலூயா. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் விருப்பத்தின்படியும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். உங்களில் அவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த மாதம் சற்று வித்தியாசமான ஒரு மாதம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு காரியங்கள். இந்த மாதம் நமக்கு ஆண்டவருடைய பாடுகள், சிலுவை, ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் ஆகிய இந்த 4ம் மிக முக்கியமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தியானிக்கிற ஒரு மிக முக்கியமான மாதம். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் எத்தனையோ காரியங்களை அவர் பேசினார், எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை தான் அவர் சொன்னார், நீ நினைவு கூறுங்கள். என்ன தெரியுமா? என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். என் சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் நினைவு கூறுங்கள். அவருடைய மரணம், அந்த சரீரத்தில் பார்த்திங்கன்னா பாடுகள் இருக்கிறது, மரணம் இருக்கிறது, மற்றும் இல்லாமல் அதில் உயிர்த்தெழுதல் இருக்கிறது அந்த சரீரத்தில். ஆக இதை மையமாய் கர்த்தர் இதை தான் வைத்து சொல்லார். தன் சீஷரிடத்திலையும் அதுதான் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுகிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கடந்த 3 மாதங்கள் நமக்கு சற்று வித்தியாசமான மாதம் தான். ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யோசிச்சு பாருங்க, கடந்த 3 மாதங்கள் அங்கெங்கே நம்ம போனோம். ஆனால் நாம் இந்த நாளிலே அவர் சமூகத்தில் பிரயோஜனமாக இருப்பதற்கு கர்த்தர் தான் நம்மை நடத்தி இந்த காலை ஆராதனையில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் காலையில் வந்திருக்கிறீங்களே, அவர் முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறீங்களே, அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். காரணம் ஏன் தெரியுமா? சூரியன் ஒன்று தான், சூரியன் மாறுறதில்லை. ஆனால் சூரியன்லேருந்து வருகிற கதிர் அது ஒவ்வொரு நாளும் மாறுகிறது. கரெக்டு தானே? அதே போல தான் நமக்கு ஆண்டவர் ஒரே தேவன் தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் போகும் பொழுது அவர் முகத்திலிருந்து வருகிற அந்த பிரகாசம் அது ஒன்று தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் பிழைக்க வைக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? அவரை நோக்கி பாருங்கள், அவர் முகத்தை என்ன பண்ணுங்க, நோக்கி பாருங்கள், உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும். அப்படியாக தேவன் நம்மை நடத்தி வந்தார். இந்த காலை ஆராதனையிலும் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு அவர் தம்முடைய சித்தத்தின்படியும் தம்முடைய விருப்பத்தின்படியும் தன்னுடைய செய்கைகளின்படியும் உங்களுக்கு தேவன் உண்டாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இது எப்படி தேவன் உண்டாக்குகிறார், இதை எப்படி ஆண்டவர் உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார் என்று இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அதை பவுல் அருமையாய் அவர் எழுதியிருக்கிறார். 3 வார்த்தைகளை எழுதுகிறார். என்னென்ன வார்த்தை படிக்கலாம் பார்க்கலாம், இன்னொரு முறை படிக்கலாமா? அந்த 13ஆம் வசனத்தை, ஏனெனில் தேவனே தம்முடைய முதலாவது தயவுள்ள சித்தத்தின்படி, முதலாவது தேவனுடைய சித்தத்தின்படி, அடுத்தது விருப்பத்தின், அப்புறம் அடுத்தது செய்கைகளையும், 3 காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. சித்தத்தை பார்க்கிறோம், அதே போல விருப்பத்தை பார்க்கிறோம், அடுத்தது செய்கைகளை. இது யார் சித்தம் படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சித்தம் இல்லை. யாருடைய சித்தம்? தேவ சித்தம். இது தேவ சித்தம்.
அது அருமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 6:38 சொல்லப்படுகிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என் சித்தம் அல்ல. யோவான் 6:38 எழுதியிருக்கிறது, என் சித்தம் அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தம். இந்த 4வது மாசத்துல இது நீங்கள் இது வந்து உங்கள் மாதம் இல்லை, இது யாருடைய மாதம்? இது தேவனுடைய மாதம். நான் கடந்த நாளில் ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். துபாயில் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் ஒரு நபர், ஷேக் முகமது பின் ரஷீத் அப்படின்னு. 1900 வரைக்கும் 1990 வரைக்கும் அவருடைய தகப்பனார் அந்த துபாய் வந்து ஆண்டுட்டு இருந்தாராம். அப்போ அது ஃபுல்லாக மணலாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சியெலாம் இல்லை. அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் வந்தார். இவர் வந்த உடனே எல்லாம் சொன்னாராம், நம்ம நாடு இப்படி ஆகணும், இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும்னு சொன்ன உடனே அதை கேட்ட ஜனங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவங்க பார்த்ததும் அவங்க கண்டதும் அவங்க கேட்டதும் எல்லாமே சாதாரணமாக இருந்துச்சு. அப்போ அந்த ராஜா வந்து ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஜஸ்ட் ஒபே மை வாய்ஸ். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு காரியம்தான், என் சத்தத்தை மாத்திரம் என்ன பண்ணுங்க, நீ கீழ்ப்பட்டி, அவ்வளோதான். சத்தத்தை மாத்திரம் கீழ்ப்பட்டி, நான் சொல்கிறத மாத்திரம் நீ அப்படியே நீ கேட்டுட்டு நீ என்ன, அவ்வளோதான், போதும். அதுதான் செஞ்சார். இன்றைக்கி துபாயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு பெரிய பட்டணமாக இருக்குது, எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஏன்னா, அந்த ஜனங்களை என்ன சொன்னாருன்னா, உங்களுக்குன்னு சித்தம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அது எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு நான் சொல்கிறது என்ன பண்ணு, செய், என் சித்தத்தின்படி செய். ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷீக ராஜாவே இப்படி செய்வார்னா, உங்களையும் என்னையும் உண்டாக்கின சிருஷ்டித்த ஆண்டவர் அவர் முகத்தை நோக்கி பார்த்து அவர் சித்தத்தின்படி வாழ்வோம் என்றால் உயிர்த்தெழுந்த வல்லமை கண்டிப்பாக நமக்கு உண்டு. நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு நீங்கள் பார்த்த காரியங்கள், நீங்கள் கேட்ட காரியங்கள், நீங்கள் உங்கள் காதுகளில் அறிந்த காரியங்கள், உங்கள் மனதில் தோன்றின இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இதற்கு மேலே ஒன்று இருக்குது, அதுதான் தேவ சித்தத்தில் நடக்கிற சில காரியங்கள். எப்போவுமே நான் அது ஒரு காரியம் சொல்லுவேன், என் வார்த்தைகள் எவ்வளவு தான், ஆனால் என்னுடைய நடக்கைகள் எவ்வளோ தான், என்னுடைய பார்வை எவ்வளோ தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வை, ஆண்டவருடைய செய்கைகள், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் அது பல 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 பல. அதை புரிந்து கொள்ள அது பைபிளில் ஒரே காரியம்தான், இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான், என்னை நோக்கி நீ கூப்பிடு, அவ்வளோதான். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், என்னை நோக்கி. அப்பப்போ இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லுங்க, போதும். எங்கேருந்து அற்புதம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது, எங்கேருந்து அதிசயம் வருதுன்னு தெரியாது, எங்கேருந்து விடுதலை வருதுன்னு தெரியாது. கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. அப்போ அவர் சத்தத்தை மாத்திரம் கேட்டுட்டு அவர் முகத்தை மாத்திரம் பார்த்துட்டு போனால் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியும், அடுத்தது விருப்பத்தின்படியும், செய்கைகளால் படியும் அவர் நமக்கு காரியங்களை உருவாக்குகிற ஆண்டவர். இந்த மாதம் தேவன் சில புதிய காரியங்களை நமக்கு உருவாக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே உன் கையில் இருக்கிற சில களிமண் வந்து இந்த வாரம் யார் எடுத்தா, நான் வர்ஷிப் அது சங்கர் எடுக்கும் பொழுது நான் வர்ஷிப்னே நின்றுக்கிறேன். இப்போ சொல்ல ஒரு வார்த்தை, ஒரு களிமண், ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண் அது வந்து உடஞ்சிருச்சு. ஆனாலும் திரும்ப அந்த களிமண்ணை எடுத்து அந்த 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 குயவன் என்ன பண்ணுகிறாரு, அதை மீண்டும் உண்டாக்குகிறவர். புதிதான காரியத்தை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஏற்கனவே இடிந்து போனதையும் உடைந்து போனதையும் மனுஷன் உருவாக்கக்கூடாது, கர்த்தர் அதை உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இந்த 3 காரியங்கள் நம்மை உண்டாக்குவதற்கு தேவன் அந்த பிலிப்பியரின் புத்தகத்தில் ஒரு 3 காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். 5வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், அதை மட்டும் நீங்க எழுதிக்கங்க. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களிலே இருக்க கடவுது. முதலாவது எழுதிக்கங்க, இயேசுவின் சிந்தை நமக்கு இருக்கணும். The mind of Christ.
இயேசுவின் சிந்தை நமக்கு இருக்கணும். இரண்டாவது, அதே 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அடுத்தது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் ஆகி. இரண்டாவது the obedience of Christ, கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல். முதலாவது இயேசுவின் சிந்தை, இரண்டாவது இயேசுவின் கீழ்ப்படிதல். மூன்றாவது, அதே 2ஆம் அதிகாரத்துடைய 8வது வசனத்துடைய கடைசி பகுதி எழுதியிருக்கிறது, மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்து, அடுத்தது தம்மை தாமே என்ன பண்ணாரா? தாழ்த்தினார். மூன்றாவது இயேசுவின் தாழ்மை. 3 காரியங்கள்: இயேசுவினுடைய சிந்தை, அடுத்தது இயேசுவினுடைய கீழ்ப்படிதல், இயேசுவினுடைய தாழ்மை. ஏன் இயேசுவின் சிந்தை? கேட்கிறேன், ஏன் இயேசுவின் சிந்தை? ஏன் ஆபிரகாமின் சிந்தையா இருக்கக்கூடாது? ஏன் சிந்தையா இருக்கக்கூடாது? ஏன் ஒரு பரிசுத்தவானின் சிந்தையா இருக்கக்கூடாது? ஏன்? பைபிளில் தேவதூதர்கள் இருந்தாங்க. அவங்க தேவனால் அவருடைய பணிவிடை செய்வதற்காக இருந்தார்கள். ஆனால் இந்த தேவதூதர்கள் அந்நாட்களில் உலகம் உண்டாக்குவதற்கு முன்பதாக ஒரு கூட்ட தேவதூதர்கள் ஆண்டவரை அவர்கள் நன்றி சொல்லாமல், அவருக்கு கனத்தை செலுத்தாமல் இருந்தார்கள். ரோமரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லியிருக்கிறது, தகாதவர்களை செய்யும்படி கேடான சிந்தனை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ரோமரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ல் இந்த தேவதூதர்கள் பைபிளில் போட்டிருக்கு, தகாதவர்களை செய்யும்படி. மனுஷ சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தகாதவைகளை செய்யத்தக்கதான். எப்படா ஒரு மனுஷனை கவுக்கிறது, எப்படா இவனை மேலே இவனை புஷ் பண்ணாமல் இவன் காலை எப்படி பிடிச்சி இழுக்கிறது, எப்படி வஞ்சிக்கலாம், இப்படிலாம் யோசிப்பது தான் மனுஷனுடைய இருதயம். ஆகவே தான் சொல்லுகிறார் பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும். ஏன்னா மனுஷ சிந்தனை இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, ஒரு மாதிரி மாய்மாலமான சிந்தனை. இப்போ சிந்தனை பற்றி நான் அது இன்னொரு நாள் எடுக்கிறேன். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான் மனுஷ சிந்தனை. ஆனால் இந்த மனுஷ சிந்தனை இல்லை, உனக்குள்ள என்ன சிந்தனை இருக்கணும்? இயேசுவின் சிந்தனை இருக்கணும். 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யான். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப நான் உனக்கு கேட்கிறேன், கிறிஸ்துவின் சிந்தனை என்னப்ப? மனுஷ சிந்தனை கேடான சிந்தனை. மனுஷ சிந்தனை ஒரு மனுஷனை எப்படியாவது கவுக்கணும், ஒரு மனுஷனுக்கு எப்படியாவது தீங்கு செய்யணும். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, மனுஷன் உங்களுக்கு தீங்கு செய்வதற்கு அவன் தீங்கு செய்திருக்கலாம், உங்களை பாதித்திருக்கலாம். ஆனால் அதற்கு மேலே ஒருவர் உண்டு, அதுதான் ஆண்டவர். எனக்கு அவர்கள் தீமை செய்தார்கள். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரில, போன மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் அதுதான். எனக்கு அவர்கள் தீமை செய்தார்கள், ஆனால் காலம் வந்த பொழுது அந்த தீமை கர்த்தர் எனக்கு எப்படியா மாற்றினாரா? அவர் நன்மையாய் மாற்றினார். அப்போ கிறிஸ்துவின் சிந்தைனா என்ன அப்படின்னு என்ன தெரியுமா? கொலோசியரின் புத்தகம் அது மட்டும் படிக்கலாமா? கொலோசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்துவின் சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் உள்ளவைகள் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? கொலோசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே என்ன பண்ணுங்கள், நாடுங்கள். இப்போ கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுமா? அவர் பூமிக்குரிய காரியத்தை சிந்திக்கவில்லை, எதை? மேலானவைகள். கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே நான் மேலானவைகளை சிந்திக்க உங்கள் சித்தத்தில் இருப்பதற்கு என்னை நான் தருகிறேன். ஆண்டவரே பூமிக்குரிய லாபங்கள் எனக்கு அதை விட முக்கியமானது. ஆண்டவரே பரலோகத்தில் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற ஆண்டவரே உச்சிதங்களை பெறுவதற்கு, மேலானவைகளை நான் சிந்திப்பதற்கு என்னை நான் உங்கள் சமூகத்தில் தருகிறேன். ஆமென். முதலாவது கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. 2வது வார்த்தை எழுதியிருக்கிறது இயேசுவின் கீழ்ப்படிதல். பைபிளில் எனக்கு தெரிஞ்சதில்லை,
இயேசுவின் கீழ்ப்படிதல்னு ஒரு 3 இடத்துல நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சதில் இயேசு எவ்வளமாக அவர் கீழ்ப்படிந்தார். எல்லாருக்குமே தெரியும், அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் வேணுமா, கீழ்ப்படிதலோடு இருக்கணுமா, அதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? பட்ட பாடுகள்னாலே. அந்த வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் குமாரனாய் இருந்தும் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அவர் குமாரனாய் இருந்தும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, வயதில் பெரியதாக இருந்தாலும் சரி, வயது சின்னதாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு பாதை இருக்குது. அது என்ன பாதை தெரியுமா? என்ன பாதை? பாடுகளின் பாதை. பாடுகளின் பாதை. நேற்று தினம் கர்த்தர் இவ்விடமாக தான் கொடுத்தார். நேற்று தினம் சர்ச்சில் அதிகாலை ஜெபத்தில் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கேட்பார் சீஷர் இடத்துல, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்பார். அது மட்டும் எடுக்கிறீங்களா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு அவர் தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து கேட்டார், ஜனங்க என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஏன்னா எல்லாம் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு கிட்ட 2 காரியம் இருந்துச்சான். 2 காரியம் இருந்துச்சான். அதே 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் போட்டிருக்கோம். அவர் இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, அதிகாரமும் வல்லமையும் இருந்துச்சான். என்ன இருந்துச்சா? அதிகாரமும் வல்லமை இருந்துச்சு. இது எந்த ராஜா கிட்டையும் அதை பார்க்க முடியல. இவங்க ஜனங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது நம்ம ராஜா வாக்கிடலாம், இந்த ரோமர் நம்மளை ரொம்ப பாடுபடுத்துகிறாங்க, இயேசுவை நம்ம ராஜா வாக்கி எப்படியாவது இந்த 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 நம்முடைய தேசத்தில் அவருடைய ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபிச்சிடலாம் நினச்சி இயேசுவை ராஜா வாக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து கேட்குற சீசர் இடத்துல, என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் சொன்னோன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? உடனே 2 பேர் சொல்கிறாங்க. யார் யார்? யோவான் ஸ்நானகன், பேதுருவா, எலியா என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா 2 பேருமே யாருன்னா ராஜாவை எதிர்த்தாங்க, ராஜாவை எதிர்த்து நின்னாங்க. இவங்க சொல்கிறாங்க, சில பேர் உண்மை பேதுருன்னு சொல்கிறாங்க, சில பேர் உண்மை எலியான்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் யோவான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க மைண்ட் என்ன வச்சுருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது என்ன பண்ணிடணும், ராஜா வாக்கிடணும். நாம் அவர் அப்படியே 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 பின்னாடி போய் எப்படியாவது நம்மளும் அவருக்கு பின்னாடி போய் எப்படியாவது மேலே வந்துடணும், நமக்கும் ஒரு எங்கேயாவது ஒரு காரியம் நம்ம கிடச்சிடணும். அந்த ஒரு திட்டத்தில் தான் சீஷர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க இல்லை யோவான் ஸ்நானகன். அப்போ இயேசு கேட்குறாரு, நீங்கள் என்னை, இப்போ கேட்குற நீங்கள் என்னை யார் என்று கேட்கிறீர்கள். அப்போ உடனே பேதுரு ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? தேவனுடைய கிறிஸ்து. தேவனுடைய, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீர்தான் மேசியா, நீர்தான் ராஜா, நீர்தான் மேசியா, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விடுதலை தருகிற ராஜா, விடுதலை தருகிற தேவன், விடுதலை தருகிற யாரு? நீர்தான் சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் சொல்லலை, ஆமேன்லாம் சொல்லல. அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? படிங்க பக்கம் அடுத்த வார்த்தை. அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். படிங்க அடுத்தது. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் அடுத்தது மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், 2வது தள்ளப்படவும், அடுத்தது கொல்லப்படவும், 3வது கொல்லப்படவும், 3ஆம் நாளில் உயிர் தெளிந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைச்சிருக்கிறீங்க ஒரு திட்டம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் நினச்சிக்கிறது இல்லை என்னுடைய திட்டம். என் திட்டம் என்ன தெரியுமா? நான் கொல்லப்படணும், நான் தள்ளப்படணும், நான் உயிர்த்தெழப்படணும். அடுத்த வசனம் படிங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் 23. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப சொல்றாரு, நீங்கள் பெரிய ஆளாக வரும்னு நினைக்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, என்னை பின்பற்றணும்னு வருகிற மனுஷன் யார் தெரியுமா?
தன்னை என்னடா ஆதாயம். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தை எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தினார். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இயேசுவின் கீழ்ப்படிதல் பார்த்தீங்கன்னா அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை என்ன பண்ணாரா? கற்றுக்கொண்டார். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இந்த நாட்கள் எத்தனையோ பேர் நீங்கள் பாடுகள் வழியெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க. நீங்கள் கையை உயர்த்த வேணாம். எத்தனை வருஷமாக சில காரியங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, ஜோமனி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருக்கு இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்கணும். எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை, இந்த பாதையில் வழியே இல்லாத, எக்ஸிட்டே இல்லாத வழியில் போயிட்டுருக்கிறீங்க. இது எப்படி நடக்கும்னே தெரியல, ஆனாலும் நம்பிட்டு என்ன பண்ணிட்டுருக்கிறேன், போயிட்டுருக்கிறீங்க. ஒன்று சொல்லட்டுமா, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாய் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஒன்று சொல்லுகிறேன், மலையின் உச்சியில் உனக்காக தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு ஆடை கட்டளையிட்ட ஆண்டவர் உன் கீழ்ப்படிதலுக்கு தக்க பலனை அவர் தர வல்லவராக இருக்கிறார். யாருமே எதிர்பார்க்கல, ஆனால் கீழ்ப்படிந்தவனாக இருந்தான் ஆபிரகாம். மலையின் உச்சியில் ஒரு ஆடு அவனுக்காக காத்திருந்தது. ரெண்டாவது, இயேசுவினுடைய கீழ்ப்படிதல். சொல்லுங்க பார்க்கலாம், சதமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவினுடைய கீழ்ப்படிதல். மூன்றாவது, இயேசுவினுடைய தாழ்மை. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவினுடைய தாழ்மைனா என்ன தெரியுமா? நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்லுகிறேன். ஒரு தேவகுமாரன், பெரிய அவருக்கு ஈடாக யாருமே இல்லை. ஆனால் ஒரு ஒரு நேரம் வந்தது, மகனே நீ தான் போகணும், உலகத்துக்கு போகணும், போய் இந்த ஜனங்களை விடுவிக்கணும்னா வேற யாரும் கிடையாது, நீ தான் என்ன பண்ணணும், போகணும். அது எப்படி போகணும்? ராஜாதி ராஜாவா நீ போகக்கூடாது. ஒரு மனுஷ சாயலில் போய் நீ அடிக்கப்பட வேண்டிய ஒரு ஆடாய் நீ இருந்தால் மாத்திரம்தான் ஜனங்களை ரட்சிக்க முடியும்னு சொல்லி வானத்தில் இருக்கிற காரியத்தை விட்டு இந்த பூலோகத்தில் கர்த்தர் உங்களை போல என்ன போல மனுஷ சாயலாக எடுத்து தன்னை தான் அவர் தாழ்த்தினார். அவருடைய தாழ்மைக்கு, ஒரு மனுஷன் தாழ்மைன்னு சொன்னாங்கன்னா சேர்லேருந்து உட்காந்து கீழே உட்காருது, அப்படியே இது இல்லை தாழ்மை. சில காரியத்தை விட்டு இயேசுக்காக ஓடுறாங்களே, அதுதான் தாழ்மை. மனுஷகுமாரனாக இருந்தோம். அவர் பேர் தேவகுமாரன், அவருடைய பேர் மனுஷகுமாரன். ஆனால் சொல்லுகிறார், 3ஆம் நாளிலே நான் உயிர் தழுவேன். ஆனால் அதுக்கு முன்பதாக நான் அடிக்கப்பட வேண்டும், நான் தள்ளப்பட வேண்டும், நான் கொல்லப்பட வேண்டும். இதற்காகவே நான் வந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாழ்மையினுடைய சொல்லுகிறார், தாழ்மையாக எப்படி இருக்கிறது சொல்லுகிறார், பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு, இன்னைக்கு திரும்ப சொல்லுகிறேன், இங்கேருந்து போக போகிறீங்க, இப்போ நம்ம கம்யூனியனுக்கு போக போகிறோம். உங்கள் தலையில் இருக்கிற கிரீடம், உங்கள் கையில் இருக்கிற மேன்மை, உங்கள் கண்களில் இருக்கிற பெரிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வச்சுருங்க. பைபிளில் 2ஆம் அதிகாரம் எடுக்க வேணாம், மத்திய 2ஆம் அதிகாரத்தில் ஞானிகள் தங்கள் கைகளிலே தூப கலசத்தையும் தங்கத்தையும் கொண்டு வந்தாங்க. அப்படி தானே இருக்கு? என்ன பண்ணாங்களா? தங்கத்தை கொண்டு வந்தாங்க, தூப கலசத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் கையில் இருந்துச்சு. ஒரு நேரம் வந்தது, அது கையில் இல்லை, அது இயேசுவினுடைய பாதத்தில் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வந்ததெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அங்கே வச்சதுனால அவர்கள் உயிர் தப்பினது. கர்த்தர் அவர்களுக்கு வேறு வழியை கொடுத்து நடத்தின தேவனாய் இருக்கிறார். உனக்கு எதை கொடுத்திருந்தாலும், எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய நன்மையாக இருந்தாலும் சரி, அவருடைய பாதத்தில் வை. ஏற்ற நேரம் என்று ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உண்மையிலே நான் சொல்ல முடியும், நீ ஜெபத்தில் இருக்கும் பொழுது அந்த ஒரு வார்த்தை, காலம் நிறைவேறிற்று. அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம்.
யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற வார்த்தை, நான் இவ்வளவு நாள் நான் கத்திட்டு இருக்கிறேனே வனாந்திரத்தில், இவ்வளவு நாட்கள் நான் தியாகம் பண்ணி ஒரு ஆட்டு தோலை நான் போட்டுக்கிட்டு, ஒரு சாதாரண ஒரு ஒட்டக தோலை நான் போட்டுக்கிட்டு, நான் வெட்டிக்கிளியும் காட்டுத்தேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேனே, எனக்கு வழியே இல்லாத ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம்? காலம் நிறைவேறிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாட்கள் நீ காத்திருந்த இயேசு கிறிஸ்து அவர் வந்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலையும் சொல்லுகிற, இவ்வளவு நாட்கள் நீ காத்திருந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு உங்க சித்தத்தில் அல்ல, யார் சித்தம்? தேவ சித்தத்தில், தேவனுடைய தயவுள்ள சித்தத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கைகளையும் பெற்றுக்கொண்டால், உன்னை அறியாததும் உனக்கு எட்டாததும் உனக்கு புரிந்து கொள்ளாததும் ஆகிய நீ இதற்கு எழுதக்கூடும் கிடையாது, அதை விட பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஒருவர் உங்களுக்கு உண்டாக்கி நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்கள் சற்று முக்கியமான நாட்கள். என்ன சொல்லுகிறேன்னா, எல்லாருக்கும் பைபிளில் நிறைய கதைகள்லாம் பிடிக்கும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்னு எல்லாம் சொன்னால் நல்லா பிடிக்கும். அதை வெளிப்படுத்த சொன்னால் படம் மாதிரி என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. நீ கேட்கறதுக்காக வரல, நீ வாழணும்னா இயேசுவை பார்த்தா தான் என்ன பண்ண முடியும்? நீ வாழ முடியும். அதான் பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, எதுக்குரிய காரியங்கள்? அடுத்த 3-4 வாரங்கள் மிக முக்கியமான வாரங்கள், நமக்கு மிக முக்கியமான வாரங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.